ஹாய் guys, வெல்கம் டு அனிமே நெக்ஸஸ். இன்னைக்கு ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. எபிசோட ஸ்டார்ட் எல்லாரும் மொத்தமாக ஒரு இடத்துல இருக்காங்க. இசாக்கி யோசிக்கிட்டு இருக்கான், ஏடிஎம் எல்லா மேட்ச்ல வின் பண்ணிருச்சு, பாஜராவும் பாரோவுமே கோல் போட்டிருக்காங்க, அப்புறம் இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்னு இசாக்கி யோசிக்கிறான். அப்புறம் சீடோவே ரெண்டையும் காட்டுறாங்க. இந்த மேட்ச்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் பாலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கோல் போஸ்ட் கிட்ட போய் சீடோ ரெண்டு மூஞ்சியை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் ரெண்டு அங்கிருந்தே கோல் போஸ்ட் நேரம் பால் அடிச்சுதான் கோலும் விழுந்துருது. ஏ டீம் 5 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க. சி டீம் 4 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் பாஜரா காட்டுறாங்க, இது எனக்கு தப்பா இருக்க மாதிரியே இருக்கு. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சீடோ ரெண்டையும் காட்டுறாங்க, அடித்தடி வரையும் போயிருந்தாங்க. ரெண்டு அவனை அடிக்க போறான், அவன் விலகிருந்தான். நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு மாறி மாறி வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சீடோ ஜம்பை போட்டு முட்டியை வச்சு ஒரு குட்டுப்பு மூக்குலேயே கொடுத்துருக்கேன். ரெண்டுக்கு மூக்குல வந்து ரத்தமே வந்துருது. இப்போ தலையில எத்த போறேன். இப்போ கிமிட்ஸும் என்னடா செய்ய போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஈவோ ஏதோ அடியிலேருந்து ஏதோ பட்டன் அமுக்குறான். பின்னாடி அவனுக்கு சாக்கடிச்சு கீழே விழுந்துருதான். அப்புறம் ஈவோ சொல்றான், நான் நினைச்சு பார்க்கல இந்த எலக்ட்ரிக் சாக்கை நான் யூஸ் பண்ணுவேன்னு. அப்புறம் எல்லா மேட்சும் முடிஞ்சு, செலக்ஷனும் முடிஞ்சு, நான் 6 மணி நேரத்தில் யாரெல்லாம் U20க்கு எதிராக விளாட போறீங்கன்றத சொல்லுவேன் அப்படின்னு ஈவோ சொல்றான். ஆனா அந்த சீடோ பாய்வுல பயங்கரமா சண்டை விடுறான். அப்புறம் ஈவோ காட்டுறாங்க, யாரெல்லாம் தேர்ட் செலக்ஷன்ல பாஸ் ஆகன்ற லிஸ்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் தூக்கி விடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அப்புறம் ஆனி ஈகோ பார்த்து நீ முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஈகோமே நிறைய பேர் அவங்க பண்ணதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனிக்கு என்ன சொல்ல வரான்னு புரியாம என்னது அப்படின்றான். அதுக்கு ஈகோ, நீ வின் பண்ணணும்னா சில டேலண்ட்லாம் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஃபுட்பால் யூனியன்ல இருந்து ஈகோக்கு போன் வருது. ஈகோமே அதை பார்த்துட்டு கரெக்டான டயத்துக்கு தான் போனை போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னும் 30 செகண்ட்ல யாரெல்லாம் மேட்ச்ல இருக்க போறாங்கன்றத சொல்ல போறான். எல்லாருமே பதட்டமா இருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தன் சீடோ எங்க அப்படின்னு கேட்கான். அவன் பண்ண வேலைக்கு அவனை ஏதாவது கரெக்ஷன் ரூம்ல போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாப் 6 தவிர்த்து கோல் போட்டது நானு, பாஜ்ரா, பாரோ, ரியோ. நீங்க ஸ்கோர் பண்றத வச்சு பிளேயர் எடுக்க போறாங்கன்னா என்னையும் எடுப்பாங்க, எனக்கும் சான்ஸ் இருக்கு, என்னை எப்படியாவது எடுக்கணும், நான் ஃபீல்டுல சண்டை ஓடணும், அங்கதான் என்னோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு இசாக்கி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ டோர் திறக்கிறாங்க. அதுல இருந்து ஈகோ வரான். ஈகோ இந்த தடவை ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கான். இதோட உங்களை 2வது தடவை பாக்குறான் அவன் நேரில். ஈகோமே வந்துட்டு நல்ல வேலை பார்த்தீங்க டைமண்ட் இந்த தடவை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இக்கராசியுமே அவனை பார்த்துட்டு இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறான். பாஜ்ரா அவனை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் சத்து போட்டிருக்கான் போல அப்படிங்கிறியா. அப்புறம் ஈகோ எல்லாத்தையும் பேசுறான், சாக்கருங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ், அதுல நீங்க கோல் ஸ்கோர் பண்ணணும், கோல் தான் இருக்கிறதுல ரொம்ப வேல்யூ ஆனது, அதனால அந்த டீமை நான் பில்ட் பண்ணியிருக்கேன், எந்த அதிக கோல் பாயிண்ட் எடுத்துக்கோனா அதை வச்சுதான் எடுத்திருக்கேன், அதனால உங்களை தயார்படுத்திட்டு கேளுங்க, இப்போ நான் அனௌன்ஸ் பண்றேன் எந்த 11 பிளேயர் U20க்கு எதிராக மோத போறாங்கன்றத. ஃபர்ஸ்ட் ஆளா எப்பயும் போல 2 வந்திருக்கான். ஆவரேஜா ஒரு கேம்ல இவன் 2.5 கோல் போட்டிருக்கான். இவன் தான் உங்க எல்லாருக்கும் சென்டர்ல ஆட போறான். இவனை சென்டர்ல வச்சு ஆடுனா ஆப்போசிட் டீம் 5 கோல் போட்டாலும் நம்ம 6 கோல் போட்டு வின் பண்ணலாம். அழிவு ஒரு அழிவை தான் தொடரும். அதே மாதிரி நீங்க எல்லாம் ரெண்டும் ஃபாலோ பண்ணி பாதுகாக்கணும். அப்புறம் கோல் கீப்பரா ககமாருன்றான். ககமாருமே நானா அப்படின்னு பாக்குறான். அவனோட ரியாக்ஷனும் வேகமா இருக்கு, அவன் பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. கோல் கீப்பரா இருந்து நல்லாவும் பண்ணிருக்க, நீ தான் அந்த டீமோட கார்டியனே ககமாரும் அப்படியா எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறான். அப்புறம் 2 சென்டர் பேக்ல விளையாட போற பிளேயர்ஸ் ஆரியும் நிக்கவும் சொல்றான். ரைட் சென்டர்ல இருக்க ஆரியும் அவன் ஹைட்டை வச்சு நல்லா ரீச் பண்ணுவான். லெஃப்ட் சென்டர்ல இருக்கேன் ஷார்ப் மைண்டட், கரெக்டா ஃபீல்டை ரீட் பண்ணி பாலை புடுங்கிறதுக்கு அவன் தான் கரெக்டா இருப்பான். அப்புறம் 2 சைட் பேக் பிளேயர்ஸ் யார் ஸ்பீடா இருக்காங்களோ அப்புறம் ட்ரிபிளிங் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு சிகரியும் பாஜ்ராவும் தான். ரைட்ல சிகரி, லெஃப்ட்ல பாஜ்ராமே காட்டுறாங்க, நான் ஃபீல்ட்ல இருந்தா நான் எப்படினாலும் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஃப்ரண்ட் லைன்ல அவங்க தான் முக்கியமானவங்க, ஃப்ரண்ட் லைனை கனெக்ட் பண்றதுக்கு. கராசு ப்ளூ லாக்ல பாலை கீப் பண்ணி வைக்கிறது நீ தான் பெஸ்ட். அப்புறம் அவங்களோட ஸ்கில்லை அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம சான்ஸ் எடுத்துக்கலான்ற பாப்ப. நீ தான் அந்த டீமோட ஹார்ட், டிஃபென்சிவ் ஃபார்மேட்டை கனெக்ட் பண்றதுக்கு தான். அப்புறம் ஆப்போனன்ட்டோட டிஃபென்ஸை உடச்சு போறதுக்கு லெஃப்ட் விங், ரைட் விங். ரோட்டையாவும் கென்யாவும் தான். ரைட் விங்கர்ட்ட ஸ்பீடும் இருக்கு, ஆப்போனன்ட்டு தெரியாம அவங்க பின்னாடி போற திறமையும் இருக்கு. அப்புறம் லெஃப்ட் விங் 1-on-1ல அவன் தான் பெரிய ஆளு. அப்புறம் அஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நம்ம அட்டாக்கோட கோரே அவன் தான். ஃபர்ஸ்டா இவன் உண்மையில ரொம்ப டேலண்ட் ஆனவன், பாலை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி ஸ்கோரும் போடுவான், நாகி அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்பி உங்களுக்கு சொல்றேன், இதுதான் டீம் ஃபார்மேஷன், சூப்பர் ஆல் அவுட் அட்டாக் ஃபார்மேஷன். சென்டர்ல இட்டோசி ரென்னு இருப்பான். ரென்னு தான் அந்த டீமே சென்டரா இருந்து கொண்டு போவான். அப்புறம் அவனுக்கு நினலாம் இன்னொருத்தர் இருந்து அவனை அசிஸ்ட் பண்ணணும், அவனோட டேலண்டை வச்சு நம்ம ஸ்கோரும் பண்ணலாம். அப்புறம் அந்த பசிலோட லாஸ்ட் பீஸ் நீ தான் இசாக்கி அப்படிங்கிறேன். அப்புறம் இசாக்கியுமே காட்டுறான், இசாக்கி எஸ் சார் அப்படிங்கிறேன். அவ்வளவுதான், இவங்க தான் ப்ளூ லாக்கோட 11 பிளேயர். இசாக்கியுமே சந்தோஷப்படுறேன், நான் ப்ளூ லாக் 11ல ஒருத்தன் ஆயிட்டேன்னு. மற்ற பிள்ளையெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, பாரவையும் காட்டுறாங்க, செம்ம டென்ஷன் ஆகுறியான். அப்புறம் கென்யா எனக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்குறான், ஏன் சீடோ நம்ம டீம்ல இல்ல, அவனும் கோல் போட்டிருக்கான், அப்புறம் நம்பர் 2 பிளேயர் வேற கரெக்ட் தானே அப்படிங்கிறான். ஈகோவுமே ஆமா 2.0 கோல் போட்டிருக்கான் ஆவரேஜா ஒரு கேம்ல, அவனும் அதிகமா கோல் போட்டவன் தான், அவனுக்கு இருக்கிறதுமே நல்ல ஸ்கில் தான். ஆனா இந்த செலக்ஷன்ல கொஞ்சம் கூட அவன் 2 கூட ஒத்து போல, கெமிக்கல் ரியாக்ஷன் அவனுக்குள்ள வரவே இல்லை, விட்டோசிக்கு அவனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகாது. அப்புறம் வயலன்ஸ்னால அவனுக்கு ரெட் கார்டும் கொடுப்பாங்க, அது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்
வச்சுதான் இந்த ரீசன்னால அவன் இட்டோசி இருக்கிற ஃபீல்ட்லயே அவன் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஈகோஸ்ட்டை சமாளிக்கிற அளவுக்கு இங்க ப்ளூ லாக்ல எவன் டைமே ஈகோ இல்ல அப்படிங்கிறான் ஈகோ. அப்புறம் இக்கராசியுமே கலாய்க்க ஆரம்பிச்சான். அப்ப ஜப்பான்லயே அவனு இருக்க மாட்டாங்க, அவனு ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், முக்கியமா அவனோட டேலண்ட் எல்லாம் வேஸ்டா போகுது அப்படிங்கிறான். ஈகோமே அதுக்கு ஆமா சீடோ ஒரு ஜோக்கர் கார்டா வச்சிருந்தோம், ரெண்டு இல்லாட்டி சீடோன்னு ஒரு சப்ஸ்டியூட் மணி, ஆனா கடைசியில அது ஒரு பிளானாவே போயிருச்சு, அங்க இருக்கவங்களுமே ஏன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்காங்க. ஈகோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுட்பால் யூனியன்ல இருந்து போன் வந்துச்சு, டியூசி சாய் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கானா, அப்படி இருந்தா மட்டும்தான் கேம் விளாட வருவேன்னு சொல்லியிருக்கானா. அப்படி டியூசி சாய் வரலன்னா அந்த மேட்ச் கேன்சல் ஆயிரும், ஏன்னா டிக்கெட்டும் விற்காது, அப்படி மேட்ச் நடக்கலன்னா நாங்க ப்ளூ லாக்கையும் அப்படியே மூடிடுவோம், டியூசி சாயோட கண்டிஷனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. சீடோவை கெட்டி போட்டு வாயெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. சீடோவை அங்க இருந்துட்டு என்னை அவுத்து விடுங்கடா, இனிமே யாரையும் என்ன அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் திடீர்னு கோவப்படுறான், எனக்கு தெரியும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு, உன்னை கொன்று வேண்டாங்களா கண்ணாடி போட்டிருக்கவனே அப்படின்னு கத்துறேன். அப்புறம் ஏதோ டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா இட்டோசி வரேன், என்ன எப்படி இருக்க டெவில் பையா அப்படின்றான். சீடோ அவனை பார்த்துட்டு நீ யாரா அப்படிங்கிறான். இட்டோசி அதுக்கு இந்த கேஜ் உண்மையிலே உனக்கு சிறுசா இருக்கும், அதனால நான் உன்னை திறந்து விடுறேன், உன்னோட ஈகோ எனக்கு வேணும், எனக்காண்டி நீ பெருசக்கா ஆகணும் அப்படிங்கிறான். சீடோ அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்படியே அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க, சீனே பங்கமா இருக்கு. அப்புறம் ஈகோவை காட்டுறாங்க. ஈகோ சொல்றேன் அவனோட கண்டிஷனே ப்ளூ லாக்ல இருந்து ஒரு பிளேயர் எடுத்து U20 விளாடுறதான், அதாவது இட்டோசி சாய் உங்களெல்லாம் விட்டுட்டு சீடோவை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி 2க்கு நல்லா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இன்னும் மேட்சுக்கு 15 நாள் தான் இருக்கு, உங்களுக்கான ட்ரைனிங் ஷெடியூலையும் கரெக்டா வச்சாச்சு, இதுல நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க, உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுங்க, தோல்விங்கிற ஒண்ணே இங்க இருந்து இனிமே ஏத்துக்கிற முடியாது. அப்புறம் என்னையுமே காட்டுறாங்க, இங்க இருக்க கத்தி குட்டிகளுமோ நீயுமோ எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு கல்லு மணி தான், உங்களை மிதிச்சு போவேன், வேர்ல்டு நம்பர் 1 ஸ்ட்ரைக்கராகவும் மாறுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பாஜ்ராவுமே ஏற்கனவே லைஃப் நான் தோக்கடிச்சிட்டேன், நான் இங்க வர்றதுக்கு, கராசுமே நான் ஒன்னும் ஆவரேஜ் கிடையாது என்னை பயன்படுத்துறதுக்கு, எல்லாருமே செம்ம ஈகோல வெறித்தனமா இருக்காங்க. ஈகோமே அவங்கள பார்த்துட்டு எனக்கு இந்த ஈகோ தான் வேணும் ப்ளூ லாக் 11 இருந்து. அப்புறம் இசாக்கியுமே காட்டுறாங்க, கரெக்ட் தான், என்னோட கோல்னால மட்டும் இந்த டீம்ல என்ன பிக் பண்ணல, ப்ளூ லாக் கண்டிப்பா அதுல வின் பண்ணும், இதை தாண்டி அதிகமாகவும் போகும், வேர்ல்டு ஸ்டேஜ்ல நம்ம விளாடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபயரா பாக்குறேன். இசாக்கியுமே இப்போ வந்து ட்ரைனிங் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறேன். அங்கே ப்ளூ லாக கட் பண்ணிட்டு ஃபுட்பால் யூனியனை காட்டுறாங்க. மொத்தமா மீட்டிங் போட்டிருக்காங்க, மேனேஜர் பேசிக்கிறான், இன்னும் 2 வாரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் இந்த டீம்ல இட்டோசி சாயுமே இருக்கான் ஃபர்ஸ்ட் டைமா. அப்புறம் இட்டோசியுமே காட்டுறாங்க, இந்த பையன் நியூ ஜெனரேஷன்ல வேர்ல்டு பெஸ்ட் 11ங்க, எல்லாருமே அவனை ஆச்சரியமா பாக்குறாங்க, இவன் வேர்ல்டு பெஸ்ட் 11, எங்களால நம்பவே முடியல இவன் கூட நாங்க சேர்ந்து விளாட போறோமான்னு. ஆனா அங்க இருந்து சூடன் ஒரு பிளேயர் மட்டும் அப்படியா அப்பெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு பெரிய கணக்கா பேசிக்கிட்டு இருக்கான். டே அமையாடுறா அவனுக்கு கேட்க போகுதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கதான் சீடவும் இருக்கான். அப்புறம் மேனேஜர் பேசுறான், ஜப்பானோட பெருமைக்காண்டி நம்ம தோக்கவே கூடாது எப்படினாலும் அப்படிங்கிறான். அப்புறம் நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லுங்க சாய் அப்படிங்கிறான். அதுக்கு சாய் உங்கள யாரு மேலேயுமே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஆனா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப வராது, உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்க, என்னை எரிச்சல் ஏத்திராதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்றான். அங்க இருக்க மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கடுப்பாகிறாங்க. சோட ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கான். எங்களை குறைச்சி இட போடாத ஜீனியஸ், உன்னை மத்தவங்க வேணா பெருமையா சொல்லலாம், ஆனா அது வெறும் அகாடமிக் லெவல் தான், நாங்கெல்லாம் ஜப்பான் டாப் லீக்ல விளாண்டுருக்கோம், அதனால வாயை பார்த்து பேசு அப்படிங்கிறியா. அதுக்கு சாய் அப்புறம் நீ என்ன ஜப்பான்ல டாப் சாக்கறா, ஜப்பான் டீம்ல விளாண்டுருக்க, ஆனுவலா 50 மில்லியன் சம்பளம் வாங்குவ, ஒரு மாடலை கல்யாணம் பண்ணி அப்புறம் சந்தோஷமா குடும்பம் நடத்துவ, இதுதான் உன்னோட சாக்கர் கரியரோட லிமிட். ஆனா நான் அப்படி இல்ல, என்னோட இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகுறதா, நீ எல்லாம் என் பக்கத்துல கூட வர முடியாது. அப்புறம் சோடவும் நானும் பெஸ்ட்ன்ட்டு ஏதோ பேச வரையான். பின்னாடி இருந்து சீடை கத்த ஆரம்பிச்சிருக்கான், உன் வாயை கொஞ்சம் பார்த்து பேசுறியா, நீ ஸ்ட்ரைக்கரா இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு மண்டையை பிடிச்சி அமைக்கிறியா, உன்னை பார்த்த ரொம்ப பாவமா இருக்கு, உன் லைஃபை பாரு, ஸ்டேட்டஸை பத்தி நினைச்சேன்னா உனக்கு 0 சென்ஸ் தான் இருக்கும். அப்புறம் அங்க இருக்கவங்களா யாரா அவன் இப்படி பண்றான், நம்ம ஸ்டார் பிளேயரே அடிக்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் சீடா அவங்களே பார்த்து உங்களுக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறான். சரி ஓகே, நீ இதுல நான் வின் பண்ணனே என்ன ஸ்டார்டிங் லைன்ல போட்டுருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது என்ன இன்சல் பண்ணாதரா, புதுசா வந்தவன்ட்டு சீடோவை பிடிக்க போறான். இவன் தானே என்னோட மொதல் கோல்டு மண்டையில ஏத்த போறான். இதுக்கு முன்னாடி கேப்டன் ஒருத்தன் வந்து லீடர்கிட்ட பேசியிருப்பான்ல, அவன் வந்து கப்புன்னு காலை பிடிச்சிருக்கான், எல்லாரையும் குறைச்சு பாக்குறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா, ஆனா சீடோ அவனையும் அடிக்க போறான் இன்னொரு காலை வச்சு. ஆனா கேப்டன் அதையும் பிடிச்சி ஒரு ரைட்டி டாம்னு கீழே அடிக்கிறான். உன்னோட ஸ்பிரிட் பிடிச்சிருக்க குட்டினாயே, இதெல்லாம் ஃபீல்டுல காட்டு. அப்புறம் இட்டோசியை பார்த்து நீ இங்க புதுசுதான், கேம் விளாண்டு எங்களோட ட்ரஸ்ட்டை நீ எடுத்துக்கோ, ஆனா டிஃபென்சிவ் லைன்ல எங்க டீம் தான் இருக்கும் அப்படின்னு மற்ற பிளேயரையும் காட்டுறாங்க. அப்புறம் கட் பண்ணி திரும்ப ப்ளூ லாக்கே வந்துருந்தாங்க. அங்க பார்த்தா அந்த கேப்டன் வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு டால் டிஃபெண்டரு, அவனுக்கு இட்டாலி சீரீஸ்ல இருந்து ஆஃபரே வந்திருக்கு, அவன் பேர் ஐக்யூ, U20 டீம்ல இவன் ஒரு மெயினான பிளேயர். செகண்ட் ஓ இதுதான் அவங்களோட டிஃபென்சிவ் டீமா, நம்ம அவங்கள காலி பண்ணணுங்களா அப்படித்தானே அப்படின்னு பாஜரா கேட்கறான். அதுக்கு சரியுமே ஆமா, இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் எலை டீம் பிளேயர் ஜப்பான் U20லயே, அதனால இது ஒன்னும் ஈஸியா இருக்கும்
இருக்குன்னு நினைக்க வேண்டாம், பாஜரா திரும்ப அதவே சொல்றேன், அப்போ நம்ம அவங்கள உடைக்கணுமா அப்படின்னு. இசாக்கி நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறான். அதெல்லாம் புரிஞ்சாம திரும்ப அந்த லூசு போய் அதவே சொல்றியான். அப்புறம் மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்களா, மார்னிங் ட்ரில்ல முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் இசாக்கி தண்ணியே குடிச்சிட்டு வரேன், பாஜராசன் வந்து யோசிச்சுட்டு வரேன். அந்த மாதிரி பண்ணோம்னா என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது, என்ன செய்யலாம் யோசிச்சு போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதோ ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா ரின்னு சரியான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இசாக்கி ரின்னுட்ட வந்து இது பிரேக் டைம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். ரின்னு அதுக்கு குறுக்க வரலாம் நினைச்சேன்னா இங்க இருந்து வெளியே கூட இசாக்கி அப்படிங்கிறேன். அதுக்கு இசாக்கியுமே இருந்தாலும் நீ ரொம்ப பண்ணனா இன்ஜூரி ஆயிரும் உனக்கு. ரின்னு அதுக்கு நான் அப்படி செய்யறேன்னா லெவலப் ஆகணும், கடைசியா எங்க அண்ணனுக்கு எதிராக நான் மோத போறேன், அவனை விட எப்படியாவது நான் பெரிய ஆள் ஆகணும், உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காண்டி தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இசாக்கியுமே அவனை பார்த்து மிரண்டுருக்கான். அப்புறம் ரெண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காடுறேன். இசாக்கி அவனுக்கு தண்ணி வேணுமான்னு தண்ணி பாட்டில் கொடுக்கான். ரெண்டு அதுக்கு எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படிங்கிறான். அப்புறம் இசாக்கி ரெண்டா பார்த்து உனக்கு இன்ஜூரி ஆச்சுன்னா ப்ளூ லாக்கே முடிஞ்சிடும், நான் உன்ட்ட இதை சொல்றேன்னா ஏன் பிரச்சனைக்காண்டி இல்ல, தண்ணியே கூடுறான் அப்படிங்கிறான். அப்புறம் ரெண்டும் தண்ணியை வாங்கிறேன். இசாக்கி அந்த ரூம் விட்டு வெளியே வந்துருதான். இசாக்கியுமே ரெண்டு இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததுல இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணணும் எப்படியாவது ரெண்டு கூட இருந்து. அப்புறம் எல்லாத்துக்கும் மொத்தம் மீட்டிங் போடுறான். ஈகோ வந்ததோட டைமண்ட் இருந்த ரஃப்னு சொல்லாம ஹலோ ப்ளூ லாக் டீம் அப்படிங்கிறான். அவங்களோட ட்ரைனிங்கே உங்க பாடி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான், அதனால இப்போ இருந்து உங்க மூளையை வளர்க்கவும் உங்களுக்கு உங்க லைஃப்ல எப்படி ஃபயர் மூட்டணும்ன்றதை நான் சொல்லி கொடுக்க போறேன், அதுதான் உங்களை வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகும் அப்படின்ட்டு ஃப்ளோன்னு ஏதோ பத்தி சொல்ல வரான். அது இந்நேரம் அமைதியா இருக்கும், அதைத்தான் நம்ம எழுப்ப போறோம். அதாவது ஹியூமனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா ஹியூமன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அந்த டயத்தில் பிரெயின் செல்லும் ரொம்ப எக்ஸைட் ஆகும், அதுதான் ஃப்ளோ. திரும்ப யோசிங்க, இந்த ப்ளூ லாக் அவுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ஒரே கேமில் பண்ண பார்ப்பீங்க. அப்புறம் இசாக்கே காட்டுறாங்க ஃப்ளோவா அப்படின்ட்டு என்னமோ யோசிக்கிறான். அந்த ஸ்டேட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதான் உதவுதா அப்படின்ட்டு அவன் அந்த சீடவே ரெண்டையும் தாண்டி வந்து அதை யோசிக்கிறான். ஈகோ அதுக்கு அதனால அந்த ஃப்ளோவை நீங்கள் எப்படி எடுக்கலான்றதை கற்றுக்குருவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும், கொஞ்சம் தடுமாறணும் கஷ்டமாக போயிடும் அப்படின்ட்டு ஒரு இமேஜை போட்டு காட்டுறான். இந்த இமேஜில் ஃப்ளோவோட பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சேலஞ்சுக்கும் எபிலிட்டிக்கு நடுவில் தான் ஃப்ளோ ஸ்டேட் இருக்கும். அதாவது உங்கள் எனிமி உங்கள் எபிலிட்டி லெவலோட கம்மியாக இருந்தாங்கன்னா உங்களோட எபிலிட்டி லெவல் அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களோட சேலஞ்ச் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும், உங்களுக்கு அது பிடிக்காது, போர் அடிக்கும். இல்லைன்னா உங்கள் எனிமியோட எபிலிட்டி லெவல் உங்களோட அதிகமாக இருந்துச்சா உங்கள் சேலஞ்ச் லெவல் அதிகமாகும், ஆனால் எபிலிட்டி லெவல் கம்மியாயிரும், அது உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, பயப்பட தான் செய்வீங்க. அதனால தான் எப்பயுமே உங்கள் சேலஞ்ச் லெவலை ஒரு லெவலாக வச்சுக்கணும், தைரியமாக இருக்கணும், உங்களோட எபிலிட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க கஷ்டமான கோலை வச்சு. அந்த டயத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அந்த டயத்தில் நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க, அதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வைக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது அது மிராக்கலாக தான் இருக்கும், ஆனால் உள்ள அது நார்மல் தான், அதுதான் ஃப்ளோ அப்படின்னு இப்போ மாதா ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆணும் ஆய திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவன் நம்மளை நார்மலாக, அதாவது அவங்க எல்லாத்தையுமே நார்மலாக வச்சுக்க சொல்கிறான். அப்புறம் ஈவோ அவ வச்சு ஆரம்பிக்கிறான். இது ஒன்றும் ஈஸி கிடையாது, உங்களோட டெய்லி லைஃப் எப்பயுமே இன்ஃபர்மேஷன் என்டர்டைன்மெண்ட் அப்படி தான் இருக்கும், அது ஒரு போரும் அப்புறம் பயந்தமான ஒரு இடம், அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னா அப்படி இருந்தால் ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவ் பண்ணவே முடியாது. கோல் போடும்போது ஃபீல் பண்ணுங்க, அந்த டயத்தில் நீங்கள் புது வெப்பனை கண்டுபிடிப்பீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும், அதுதான் ஈகோ. ப்ளூ லாக்ல மட்டும்தான் நீங்கள் அவுட் சைட் வேர்ல்டை விட்டு தப்பிச்சு ஈகோவை பார்க்க முடியும். யார் ஒருத்தர் எப்பயுமே அவனை சாக்கர்காண்டி வச்சுக்கோனோ அவன் தான் சர்வே ஆவான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க டைமண்ட் இருந்தார ப்ளூ லாக்ல நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாமே நீ எப்படி வாழ்வானீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இசாக்கியை காட்டுறாங்க. அவன் சொன்னது உண்மைதான், நான் எப்பெல்லாம் பொட்டன்சியல் இல்லைன்னு நினைக்கணும் அந்த டயத்துல தான் நான் ஸ்ட்ராங் ஆகுறேன். இப்போ நம்ம U20 கூட மோத போறது உங்களுக்கு பயமா இருக்கா இல்ல போரிங்கா இருக்கா அப்படின்னு ஈகோ கேட்குறான். அதுக்கு இசாக்கி இல்ல, அது என்னையவே நான் சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தப்பா U20 எப்படி தோக்கடிக்கலான்றது. ப்ளூ லாக் 11 ஃபீல்டுல நீங்க ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா இசாக்கியுமே அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறேன், அந்த டயத்துல நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன். அப்புறம் ஈகோ தயாராக்கிவங்க, நீங்க தான் நியூ ஜெனரேஷனோட ஈகோயிஸ்ட், நீங்க தான் ஜப்பானி சாக்கரவே மேல கொண்டு போக போறீங்க, இந்த வேர்ல்டு உங்களோட கோலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இசாக்கியை காட்டுறாங்க, நான் கண்டுபிடிப்பேன் எனக்குன்னு இருக்க கோலை அப்படிங்கிறேன். அப்படியே அந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம் கைஸ்.